தேரை இழுத்து தெருவில் விட்ட கதை நம்ம வாய் சொல்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நிறைய இடத்த பேசிட்டு இருப்பாங்க, பெரியவங்க பேசுவாங்க, தெருவில் தேரை எடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் அது நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரீசெண்டாக நடந்த லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசினாங்க. அவங்க பேசுனது தப்பு இல்லை, ஆனால் அது பேச வேண்டிய மேடை அந்த லால் சலாம் இசை வெளியீட்டு விழா கிடையாது. நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்க, படத்தை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த படத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிட்டு போயிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு எங்கள் அப்பா சங்கி இல்லை, அவர் அந்த சங்கிங்கிற வார்த்தைனால மனம் முடிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் பேச வேண்டிய மேடை அது இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி இல்லையாங்கிறது இங்கே ஒரு விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களெல்லாம் கடந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை விட்டுக்கிட்டு எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இல்லை உங்கள் அப்பா சங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடி, பல மாதங்களுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணினாரு, அவர் சங்கி தான் அப்படின்னு உள்ளதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு இறங்கிடுச்சு. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இப்போ ஒரு ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அயோத்தியில் போயிட்டு, உத்தரப்பிரதேசம் போயிட்டு யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து கும்பிட்டு வந்தார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நாங்கள் இங்கே நாங்கள் யாரும் பெருசாக சொல்லலை. ஆனால் அதை மீடியாக்களில் வரும்போது அது பேசும் பொருளாகுது. இப்போ அவர் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, என்ன சொல்கிறாரு, நான் சித்தர்களை கண்டா வணங்குறது என்னோட பழக்கம் அப்படிங்கிறாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். தமிழ்நாட்டில் சித்தர்களே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஆன்மீக பூமிங்கிறது தமிழகம் தான். இங்கேயும் திருவண்ணாமலை, அங்கே நிறைய சித்தர்கள் இருக்காங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்கள் இருக்கு. நீங்கள் அவங்க காலில் விழுந்த ஒரு போட்டோ கூட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வரல. ஆனால் நீங்கள் ஆதித்யநாத் காலில் விழுந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் வருதுன்னா நீங்கள் சங்கியா இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ முன்னாடி கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடி பாபான்னு ஒரு படம் எடுத்தீங்க. அந்த படம் வெற்றி தோல்விங்கிறது வேற, அது அட்டர் பிளாப்பு, அது தனியாக நம்ம வச்சுப்போம். பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இமயமலையில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு வயது 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இதை கொண்டு ஒரு மதத்தை கொண்டு தமிழகத்தில் திணிக்க பார்த்தவங்க தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அதை நீங்கள் மறக்க முடியுமா? இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். இங்கே ஒரு சங்கி இல்லையாங்கிறது அது உங்களுக்கும் தெரியும், இங்கே தமிழக மக்களுக்கும் தெரியும். அது நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுட்டு போங்க. இங்கே யாரெல்லாம் கேட்டாங்களா, நீங்கள் சங்கி இல்லைன்னு நிரூபிச்சாதான் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க முடியும், உங்கள் படங்களை பார்ப்போம் நாங்கள் சொன்னோமா? இல்லாட்டா நீங்கள் சங்கி தான், நீங்கள் சங்கியே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே யாரெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்களா? இல்லையே. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் சங்கி, யார் சங்கி இல்லை, யாரோட படம் பார்க்கணும், யாரோட படம் பார்க்கக்கூடாது, நல்ல கண்டென்ட் படம் வந்தால் பார்க்கணும். ஏன் ஒன்றும் இல்லை, உங்கள் ஜெயிலர் படத்தில் என்ன கண்டென்ட் இருந்து மக்கள் பார்க்கல? அதெல்லாம் விடுங்க. நீங்கள் சங்கியா இல்லையாங்கிறத உங்கள் மக தெருவில் இழுத்து விட்டாங்க உங்கள் தேரை. அதாவது நீங்கள் பல மேடைகளில் பேசுவீங்க தெரியுமா, ஏறுனா இறங்கித்தான் ஆகணும், எப்போவுமே மேலே இருக்க முடியாது, கீழே இறங்கினா தான் அதோட வலி தெரியும், கீழே இறங்கி மறுபடியும் ஏறினா தான் அது வாழ்க்கை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அதாவது ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் பேசுகிறீங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் மகளே உங்களை மேலிட்டு கீழே இறக்கி விட்டாங்க. உங்களுக்கு வயதாச்சு, படம் நடிச்சிட்ருக்கீங்க, நல்ல படம் நடிச்சிட்ருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அதோட விட்டுக்க வேண்டியதானே? படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைன்னா உடனே அரசியல் பேசுறது, இல்லாட்டா குட்டி கதை சொல்லி அடுத்தவங்களை சண்டை இழுக்கிறது,
அதுவும் இல்லையா, இதே மாதிரி ஏதாவது ஒரு நாட்டு நடப்பை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே சேர்த்து இதுதான் பெருசு இதுதான் சில இந்த 8 குட்டையை குழப்பி விடுறது. இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களா? உங்கள் மகளே உங்களை இழுத்து கொண்டு வந்து தெருவில் விட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் சொல்கிறது, பழைய காலத்து பழமொழிகள் எல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எவ்வளோ ஒத்து போகுதுன்னு பாருங்கள். தேரை இழுத்து தெருவில் விட்டு போயிட்டாங்க உங்கள் மகன். அதாவது உங்களை எங்கேயோ அமைதியாக இருந்த உங்களை சங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இழுத்து கொண்டு வந்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க உங்கள் மகன். நீங்கள் சங்கியா இல்லையாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உங்கள் பேச்சு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு எந்த பேஜ் எடுத்தாலும் ரஜினி சங்கி தான். இங்கே பாருங்கள், அவர் இந்த காலத்தில் இது செஞ்சார், 2000 வருஷம் இது செஞ்சார், 1988 இது பண்ணார், 2023 இது பண்ணார், 2013 இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பேசும் பொருளாகிட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னாலே உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாருங்கள், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே, உங்கள் அப்பா சங்கியா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. அவரை வயதான காலத்தில் நிம்மதியாகவும் இருக்க விடுங்க. நீங்கள் இப்படி தெருவில் தேரை இழுத்து விட்ட மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை சோசியல் மீடியாவுக்குள்ளே இழுத்து விட்டுட்டு அவர் இதில் அதாவது அவருடைய மகிழ்ச்சியில் நீங்கள் விளையாடுறீங்க அப்படியோன்னு எனக்கு தோணுது. பாருங்கள், தெருவில் இழுத்து தேரை விட்ட மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை விட்டுட்டீங்க. இனி அதை கொஞ்சம் எப்படி அமர்த்தலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு பேச வந்தீங்கன்னா படத்தை மட்டும் பேசுங்க. எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ரஜினிகாந்த் சங்கியா இல்லையாங்கிறது வேறு, அது 2வது பட்ட கருத்து. நாங்கள் இந்த ஒரு படம் எடுத்துருக்கோம், இந்த படத்தில் எங்கள் அப்பா ஒரு இஸ்லாமியர் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு அந்த பெருமையை மட்டும் பேசிட்டு அப்படியே ஒதுக்கி போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது.